எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம்மளோட காலை ரொட்டீன் வந்து பார்க்கலாம். எழுந்த உடனே என்னோடய ஃபஸ்ட்டு வேலை என்னது அப்படின்னா, எதிர்த்தாப்புல வீட்டில் தெரியுதுங்களா, நிறைய மயில் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் பக்கத்து வீடும் சரி, நம்ம வீடும் சேர்த்து நிறைய நம்மளை தேடி வந்து கோழிகள் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு தீனி போடணும். எல்லாம் போட்டி போட்டுப்பாங்க. அதனால் வந்து என்னென்னா தனித்தனியாக பிரித்து பிரித்து போடணும். ஒரு 10 இடத்துல போட்டால் தான் சண்டை போடாமல் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க. திருப்தியாக சாப்பிட்டு இவங்க கிளம்புனோடனே அடுத்து மயிலான்கள் வருவாங்க. அவங்களாம் வந்து அடுத்தது சாப்பிட்டு போவாங்க. அவங்களாம் நம்ம கண்ணில் படமாட்டாங்க. நம்ம கண்ணில் பட்டால் அவங்க வந்து பறந்து போயிடுவாங்க. அங்கே பாருங்கள் தெரியுதா? நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நிறையா இப்போ வந்து கம்மியாக இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இது வந்து ரொட்டீன் தினம் தினம் காலையில். சரி, இப்போ வந்து என்னென்னா நம்மளோட வேலைக்கு வரணும். ஃபஸ்ட்டு அரிசி வந்து களைஞ்சி சாப்பாட்டுக்கு வந்து ஊற வைக்கணும். இன்றைக்கி சண்டே இல்லையா? இது வந்து நான் சண்டே தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். சண்டேனாலே கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். நான் சிங்கிள் ஹேண்டடாக தான் எடுக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா அரிசியை வந்து 2-3 டைம் நல்லா கழுவிட்டு, அந்த 3வது டைம் தண்ணி வந்து நான் எப்போவுமே எடுத்து வச்சுப்பேன் சமையலுக்கு. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பாலிஷ்டு ரைஸ் இல்லை, அன்பாலிஷ்டு ரைஸ் தான் நம்ம வந்து வாங்குறதுனால இது வந்து சேஃப் தான். அந்த வடிக்கிற தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் பூச்செடிக்கு தான் ஃபஸ்ட்டு நான் போய் ஊற்றுவேன். இப்போ வந்து அரிசி ஊற வச்சாச்சு. அடுத்தது வந்து சண்டேனாலே கண்டிப்பாக விறகடுப்பு சமையல் தான். என்னோடய லைஃப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது வந்து நான் தாத்தா பாட்டி வீட்டில் தான் வளர்ந்ததுனால அங்கெல்லாம் விறகடுப்பு சமையல் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம நாகரிகம் வளர்ந்துருச்சு. நாகரிகம் வளர்கிறத விட கொஞ்சம் பொருளாதார சூழ்நிலை வளர ஆரம்பிக்குது இல்லையா? அப்போ நம்ம என்னது படிக்கிறோம், காலேஜ் போகிறோம் அப்படின்ற சூழல் போகிறப்போ அதுக்கான ஸ்டேட்டஸ்லாம் மாறும். எவ்வளோ ஸ்டேட்டஸ் வந்தாலும் எனக்கு வந்து பழமை என்றுக்கும் கசக்காது. எனக்கு அது வந்து எப்பவுமே ஒரு டச் நான் வச்சுப்பேன். எவ்வளோ வசதிகள், கேஸ் அடுப்பு இருக்கட்டும், இல்லை நமக்கு வந்து இண்டக்ஷன் இருக்கட்டும், எனக்கு இந்த விறகடுப்பில் சமைக்கிற ஒரு திருப்தி இருக்காது. இது என்னன்னு தெரியல, எனக்கு அது பை நேச்சர். அதெல்லாம் லேட் ஆகும், இல்லை கறி பிடிக்கும், வெளியில் உட்காந்து நம்ம விறகு தள்ளிகிட்டே இருக்கணும்பாங்க. எனக்கு அதெல்லாம் சலிக்கவே சலிக்காது. ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நான் பண்ணுவேன். விறகு வந்து நல்ல விதமாக பற்றியாச்சு. இப்போ வந்து என்னென்னா உலை வைக்கணும். சாப்பாட்டுக்கு வந்து அரிசிக்கு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா? உலை வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக நமக்கு முடிகிறது தான். ப்ரே பண்ணி வச்சாச்சு. அது பாட்டுக்கு இனிமேல் கொதிப்பா அப்பப்போ வந்து நம்ம கண்டுக்கணும், தள்ளி தள்ளி விடணும். ஓகே, ஒரு பிளேட் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் வீட்டிலேருந்து கண்டிப்பாக நான்வெஜ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி சமைக்கணும். இங்கே பாருங்கள், இப்போது உலை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி கொட்டணும். நான் சிங்கிள் ஹேண்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால கொஞ்சம் வந்து பொறுத்துக்குவோங்க. என்னடா ஒரு விஷயத்த இந்த பிள்ளை இவ்வளோ நேரம் பண்ணுதே அப்படின்ட்டு. நான்வெஜ் அப்படின்னு பார்க்குறப்ப இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சிக்கன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுறேன். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவின்னு சொல்ல முடியாது, செம்மி கிரேவியாக. நிறைய பேர்ட்டு வீட்டில் வந்து இப்போ கிரேவிலாம் வேஸ்ட்டாக அடுத்த நாள் வந்து கொட்டிடுவாங்க இல்லையா? அப்படி இல்லாமல் எனக்கு செம்மி கிரேவியாக வரணும், எல்லோரும் சாப்பிட்டு அப்படியே சட்டி கழுவிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடு பண்ணி பாருங்கள். இப்போ வந்து என்னென்னா சாப்பாடு வெந்துருச்சான்னு பார்க்கணும். அதாவது 2 கொதி வரும்பா. வந்த பிறகு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் தான் சரியாகும். விறகடுப்பில் கரெக்டான தீ அளவு இருந்துச்சுன்னா 15 மினிட்ஸ் தான் ஆகும். சரி, இப்போ சிக்கன் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நான் ஆல்ரெடி நல்லெண்ணெய் போட்டேன்ப்பா. நல்லெண்ணெய் கடுகு வந்து விட்டுட்டு, இந்த பேஸ்ட் வந்து என்னென்னா வெங்காயமும் வரமிளகா இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வரமிளகா வந்து நல்லா பல்ஸில் போட்டு எடுத்துக்கணும். உங்கள் காரத்துக்கு எப்போ நான் வந்து ஒரு 4-5 மிளகா, அதாவது ஃபுல்லாக அரைச்சிடக்கூடாது. 1க்கு 2 வந்து அது உடப்பட்டிருந்தா போதும். அடுத்து வந்து சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கை அளவு. இது என்னென்னா 1.25 கிலோ, 1 கிலோ சிக்கன்ப்பா. 1.25 கூட இல்லை, 1 கிலோ தான். அதுக்கு நான் ஒரு கை அளவு சின்ன வெங்காயம், அதே போல் வரமிளகா போட்டு அந்த பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். டேபிள் ஸ்பூன் கணக்கும் நம்ம சொல்ல வந்தோம்னா, ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். அது எப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் நல்லா ததுப்பி வரும், அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதே போல் எண்ணெய் ததும்பி வரும். நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். சுற்றி முற்றி ஒட்டாதபடிக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். கீழே அதே போல் தீயும் நல்லா மிதமான அளவு வந்து வச்சுக்கணும். உங்களுக்கு தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள், அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும்.
நம்ம கரெக்டாக அந்த ஸ்டேஜ் பிரண்டு திரண்டு வரும். அதுதான்ப்பா பதம். அதுக்கப்புறம் என்னென்னா 3 மீடியம் சைஸ் தக்காளி 1 கிலோவுக்கு மீடியம் சைஸை விட கொஞ்சம் குட்டி தான் நான் எடுத்திருந்தது. அது அளவு நான் காமிக்க மறந்துட்டேன். அப்போ நெக்ஸ்ட் டைம் நல்லா காமிக்கிறேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டுட்டு அதுக்கு எப்படின்னா ரொம்ப அப்படியே வந்து தக்காளி சுருண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அப்படியே மேலே எண்ணெய் பிரண்டு வரும் இல்லையா, அந்த புளிப்பும் வந்து அந்த கொஞ்சம் சிக்கனில் ஏறினா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப அப்படியே ஃப்ரை பண்ணி தொக்கு மாதிரி பண்ணிட்டோம்னா நல்லா இருக்காது. அவ்வளோ ஒரு ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் வந்து விட்டுட்டு அந்த எண்ணெய் லைட்டாக மேலே ஏற ஆரம்பிக்கும். அப்போவே நம்ம என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணி வச்சுருக்க நம்ம சிக்கன் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் எந்த மசாலாவும் ஆட் பண்ண மாட்டேன். சிக்கன் வந்து போட்ட பிறகு கொஞ்சம் பரட்டி விடணும்ப்பா. அதே போல் கீழே வந்து நம்ம தீயை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தெரியாதனமாக வந்து அந்த அட்டையை வச்சுட்டேன். அது என்னென்னா குபு குபு நிறைய பற்றிருச்சிங்க பாருங்கள். ரொம்ப ஃப்ரை ஆகி வரல. அந்த அது தண்ணி நீர்ச்சத்தும் வந்துட்டு இருக்குது, அதனோட எண்ணெயும் மிதந்து வருது இல்லைங்களா. அப்போ தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நம்ம வந்து போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் நல்லா பரட்டி விட்டோன்னா அந்த சிக்கன் வந்து ஓரளவுக்கு தண்ணி வரும். நாட்டுக்கோழி அப்படின்றதுனால தண்ணி அந்தளவுக்கு எச்சா வராதுப்பா. பாருங்கள், அது தெரியாமல் அந்த அட்டையை வச்சு தீ எந்தளவுக்கு கைக்கு வருதுன்னு. இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக பண்ணணும். எனக்கு பழகி போச்சு. அதனால் நான் ஃபஸ்ட் டைம் விறகு அடுப்பு யூஸ் பண்ணுறேன்னா ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக பொறுமை முக்கியம். அது வந்து அணைஞ்சிச்சு அப்படின்னா பற்ற வைக்கிறது கஷ்டம். அதனால் வந்து பொறுமையாக நம்ம பண்ணோன்னா நம்ம இயற்கையை நேசிச்சோன்னா இயற்கை நம்மளை நேசிக்கும்ப்பா. நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு அதுவும் நினைக்கும். புகை அதிகமாக கொடுக்காது. அது கோவமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக புகை எழுப்புவா, 1008 பிரச்சனை பண்ணுவாள். அப்புறம் வந்து அவங்களுக்கு காற்று அதிகமாக அடிக்கக்கூடாது, மிதமாக தான் இருக்கணும். அது மாதிரி பல கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. சரி எனக்கு எப்படியாவது கரெக்டான தீயை கூடன்னு பேசிக்கிட்டே நம்ம பண்ணணும். அப்பப்போ அவங்களுக்கும் பசிக்கும், அதனால சாப்பாடெலாம் கொடுக்கணும். இப்போ நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மசாலாவில் உப்பு மஞ்சத்தூள் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் 3 ஸ்பூனு, வரமிளகாத்தூள், சோம்பு சீரகத்தூள் வந்து என்னென்னா ஈக்குவலான அமௌண்ட்டில் போட்டு நல்லா வறுத்து அரைச்சி நாங்கள் எப்போவுமே பவுட்ரு பண்ணி வச்சுப்போம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிற மெத்தடும் இருக்குது. அது நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பண்ணுறப்ப நிச்சயமாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் தான் இதப்பா. உப்பு மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து மல்லித்தூள் நல்லா 3 ஸ்பூன் அளவு. அதன் பிறகு வந்து சோம்பு சீரகத்தூள் ஈக்குவலான அமௌண்ட்ஸு. கறி மசால் தூள் உங்களுக்கு போட விருப்பம் இருந்துச்சுன்னா போடுங்க. போடாட்டியும் வெறும் இந்த மசாலாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மசாலா போட்டு ஓரளவுக்கு நல்லா பிரட்டி விடணும்ப்பா. கரிஞ்சிடக்கூடாது. நல்லா வந்து பிரட்டி விடணும். இதில் வந்து எண்ணெய் பிரியணும்னு அவசியம் இல்லை. அங்கே பாருங்கள், தண்ணியெலாம் கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா நாட்டுக்கோழிலாம் அந்தளவுக்கு தண்ணி விடாது. பிராய்லர்னால் அந்த தண்ணியிலே வெந்துடும். நாட்டுக்கோழிக்கு அப்படி கிடையாது. அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள். நல்லா பொறுமையாக வந்து பிரட்டி விடணும். இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது என்னென்னா இது ஆக்சுவலாக கொஞ்சம் தண்ணி எச்சா தான் பிடிக்கும். கம்மியாக பிடிக்குன்றது இல்லை, எச்சா தான் வந்து பிடிக்கும். இது வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இடையில வந்து அந்த வெங்காயம் போடுறப்ப கருவேப்பிலை ஒரு கொத்து போடணும். பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க வந்து பச்சை மிளகாய் வந்து கீத்து அரிஞ்சு ஒரு 4, 5 போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா உரப்பாக சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து சூட் ஆகும்ப்பா. நான் ரொம்ப காரம் கம்மியாக சாப்பிடுவேன்னா நீங்கள் இதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்கள் தேவைக்கு போல் வந்து கூட்டுறதும் குறைக்கிறதும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு முழுகிற அளவுக்கு ஊற்றி தான் நான் வந்து வேக வைக்கிறேன். அதன் பிறகு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்லா ததும்ப ஊற்றிருப்பேன். அப்போ தான் நல்லா வேகும். ஃபஸ்ட்டு இந்த தண்ணியில் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா ஓரளவுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டு கறிக்கும் தண்ணிக்கும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா, அந்தளவுக்கு ஊற்றி கப்பு மூடி வச்சிடணும். அவங்க பாட்டுக்கு நல்லா வேகட்டும். ஏன்னா அந்த மசாலா வந்து நல்லா கறிக்குள்ளே இறங்கிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கறி வேகிறவங்களுக்கு நம்ம விட்டுட்டு நல்லா சுண்ட வச்சு எடுக்கணும். தீ வருங்க கீழே நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் அது பாட்டுக்கு எரியணும். அப்பப்போ நம்ம பிரட்டி விடணும். இல்லைன்னா அடி பிடிச்சிப்பா. இந்த ஸ்டேஜில் இந்த மசாலா போட்டதுலேருந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். பாருங்க, நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஆனால் அது வந்து திருப்பி நான் எடுக்க மறந்துட்டேன். இப்போ சில பல காரணங்களால் எடுக்க முடியலப்பா. அதன் பிறகு வந்து தேங்காய் வந்து பத்தியாக கீறி உள்ளே போட்டுருக்கேன்.